முக்கிய செய்தி. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயப்பன் திமுகவிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைய ஐயப்பன் முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருந்ததையும் நாம் அறிந்தோம். திமுகவில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாக ஐயப்பன் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயப்பன் திமுகவிலிருந்து விலகி சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டு வந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகி இருப்பதற்கான காரணம் என்ன? வணக்கம் சலோமி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல செய்திகளை, பல கட்சி தாவல்களையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். அப்பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயப்பனும் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்களுக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டதாக ஐயப்பனிடம் ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய திமுக சார்பாக களமிறங்கக்கூடிய சூழ்நிலையில் உசிலம்பட்டி தொகுதி தனக்கு ஒதுக்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் தொடர்ச்சியாக ஐயப்பன் இருந்ததாக கூறப்படுகிறது. ஐயப்பன் நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட ஒரு கேப்டனாக தன்னுடைய பணியை ஓ பன்னீர்செல்வம் முறையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அப்படி குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர் சசிகலாவை சந்தித்து, அதாவது போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சசிகலாவை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமதாசுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார். இதனை ஒட்டி தற்பொழுது உசிலம்பட்டி தொகுதியில் அவர் ஐயப்பனை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து சசிகலா முன்னிலையில் அந்த கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, முக்கிய செய்தி. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயப்பன் திமுகவிலிருந்து விலக இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைய ஐயப்பன் முடிவு என தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசியிருந்ததையும் நாம் அறிந்தோம். திமுகவில் உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாததால் இந்த முடிவு எடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாக ஐயப்பன் தரப்பிலிருந்து தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரும் உசிலம்பட்டி முன்னாள் எம்எல்ஏவுமான ஐயப்பன் திமுகவிலிருந்து விலகி சசிகலா கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து அவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டு வந்த நிலையில் இந்த தகவல் வெளியாகி இருப்பதற்கான காரணம் என்ன? வணக்கம் சலோமி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல செய்திகளை, பல கட்சி தாவல்களையும் நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் திமுகவில் இணைந்தார். அப்பொழுது உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஐயப்பனும் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதே போல உசிலம்பட்டி ஐயப்பன் அவர்களுக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுக சார்பாக தெரிவிக்கப்பட்டதாக ஐயப்பனிடம் ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக தெரிகிறது. ஆனால் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கக்கூடிய திமுக சார்பாக களமிறங்கக்கூடிய சூழ்நிலையில் உசிலம்பட்டி தொகுதி தனக்கு ஒதுக்கப்படவில்லை என்ற அதிருப்தியில் தொடர்ச்சியாக ஐயப்பன் இருந்ததாக கூறப்படுகிறது. ஐயப்பன் நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது கூட ஒரு கேப்டனாக தன்னுடைய பணியை ஓ பன்னீர்செல்வம் முறையாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் முன்வைத்திருந்தார். அந்த அடிப்படையில் அப்படி குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அவர் சசிகலாவை சந்தித்து, அதாவது போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து
உசிலம்பட்டி தொகுதியில் போட்டியிட போவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சசிகலாவை பொறுத்தவரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ராமதாசுடன் கூட்டணி அமைத்து களம் காண்கிறார். இதனை ஒட்டி தற்பொழுது உசிலம்பட்டி தொகுதியில் அவர் ஐயப்பனை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சரியாக 12 மணி அளவில் போயஸ் கார்டனில் சசிகலாவை சந்தித்து சசிகலா முன்னிலையில் அந்த கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு